வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர் 6ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் வங்கியான HDFC பேங்கோடைய 2ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்ப்போம். கிராஸ் அட்வான்சஸ் 25.19 லட்சம் கோடியிலிருந்து 27.69 லட்சம் கோடியாக 10% உயர்ந்திருக்கு. பேங்கோட டெபாசிட்டும் 10% அதிகரிச்சிருக்கு. காசா டெபாசிட் 8.5% அதிகரிச்சிருக்கு. காசா மீன் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. அப்புறம் AUM அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 9% உயர்ந்திருக்கு. ரிசல்ட் நார்மலாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பங்கை கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். 950க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம்னு இறங்க கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட 2ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. மொத்த கடன் வழங்கல் 32% அதிகரிச்சிருக்கு. கடன் வழங்குறது AUM 24% அதிகரிச்சிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டு. சொத்துக்களுக்கான கடன் 25% உயர்ந்திருக்கு. ஸ்டாக் இப்போ கன்சிடர் பண்ணுற ப்ரைஸில் தான் இருக்குது. 105க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம். இறங்க கன்சிடர் பண்ணணும். இது ஆனால் ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது. கொஞ்சம் இருந்தாலும் இறங்க கன்சிடர் பண்ணலாம். இது ஃபண்டமெண்டல் நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்குது. மொத்தமாக வாங்கிடக்கூடாது ஒரே முறையில். இறங்க 4-5 முறையாக கன்சிடர் பண்ணலாம். கோவந்தன்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. 2 கேள்விகள் கேட்டிருக்காரு. முதல் கேள்வியை பார்க்கலாம். ஃபைன் ஆர்கானிக்ஸ் கம்பெனியை பற்றி பார்க்கலாம். 1970ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இது ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. உணவு, பிளாஸ்டிக், அழகு சாதன பொருட்கள், பூச்சிகள் போன்ற தொழில்களுக்கு தேவையான வேதியியல் சார்ந்த எண்ணெய் சேர்க்கைகளை உற்பத்தி செய்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க. சிறப்பு ரசாயன துறையில் இருக்கிறாங்க. நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு 2024 618 கோடியாக இருந்திருக்கு. 2023 618 கோடி, 2024 411 கோடியாக நல்லா குறைஞ்சிருச்சு. அப்புறம் 2025 410 கோடியாக குறைஞ்சிருக்கு. இப்போ நிகர வருமானம் காலாண்டுக்கு பார்த்தோம்னா டிசம்பர் 2024 82 கோடியாக இருந்திருக்கு. மார்ச் 2025 97 கோடி, ஜூனில் இந்த காலாண்டில் 117 கோடியாக இருக்குது. ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்தவரை ப்ரமோட்டர் 75% வச்சுருக்கிறாங்க. ஃபாரினர் 4.80%, மியூச்சுவல் ஃபண்டு 10.90% வச்சுருக்கிறாங்க. பப்ளிக் 9.30% ஹோல்டு பண்ணுறாங்க. இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு FII ஹோல்டிங்கை நல்லா குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங்கை அதிகரிச்சுட்டே போகிறாங்க. பப்ளிக் ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி கம்பெனி வலுவான நிதிநிலையை கொண்டிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 5490, லோ 3355, க்ளோசிங் 4633 க்ளோஸ் ஆகிருக்கு. PE ரேஷியோ 34, செக்டார் PE 38, புக் வேல்யூ 691, 6.70 டைம் அதிகமாக இருக்குது. இந்த ஏன் ஸ்டாக் ஃபால் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு பார்க்கலாம். கடந்த 2 வருஷமாக நிகர வருமானம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. உலக பொருளாதார மந்த நிலை ரசாயனத்துறையோட தேவைகளை கணிசமாக குறைச்சிருக்கு. அப்புறம் FII தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. பங்குடைய விலை ஓவர் வேல்யூவாக தான் இப்போ இருக்குது. நிறுவனத்துடைய ROI தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வர்த்தகமாகிறது ஒரு நெகட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம். இதை எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்பட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிறப்பு ரசாயனத்துக்கான தேவைகள் எதிர்காலத்தில் நிறையா தேவைப்படும். அதனால் இது எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது இந்த நிறுவனத்துக்கு. அப்போ பங்கை வச்சுருக்கிறவங்க 3900 ஒரு முக்கியமான குறியீடாக வச்சுக்கோங்க. 3900க்கு கீழே போனால் நீங்கள் வெளியே வந்துடுறது நல்லது. அப்போ வாங்குறவங்க 4200க்கு கீழே கன்சிடர் பண்ணலாம். 3900 கவனமாக வச்சுக்கிறணும். இது நீங்களும் சொந்தமாக யோசிச்சு முடிவு எடுங்க. இது என்னோடய கருத்து. அதாவது இது சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. 3900 4000க்கு திரும்ப மறுபடியும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் இறங்க 4200 இதெல்லாம் கன்சிடர் பண்ணுற விலை தான். வாங்கிக்கோங்க. நல்ல எதிர்காலத்தில் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இறங்க வாங்க. மொத்தமாக அதிக பணத்தை ஒரே பங்கில் போய் முதலீடு பண்ணாதீங்க. பங்கோட விலையும் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இது இருக்கும். முக்குலத்தோருங்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு. VST இண்டஸ்ட்ரீஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நிகர வருமானம் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ROI தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. FII ஹோல்டிங்கை குறைச்சிட்டே வெளியே போயிட்டுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டும் நல்லா குறைச்சிட்டு வந்துட்டாங்க. 5 வருஷமாக எந்த ரிட்டர்னும் கொடுக்கல. அது பங்கில் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பாசிட்டிவும் கிடையாது. நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. இந்த பங்குலேருந்து தற்பொழுது ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்கிறது என்னோடய கருத்து. வேறு நல்ல நிறுவனங்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பங்கு அப்படி வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் ஏறிச்சுன்னா கொடுத்துட்டு வெளியே வர்றது நல்லதுங்கிறது என்னோடய கருத்து. நீங்களும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க.
பிரபாங்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாங்க. கோட்டாக் மல்டி கேப் ஃபண்டு எஸ்ஐபி பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. செப்டம்பர் 29, 2021 தொடங்கிய இந்த ஃபண்டு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் AUM ஆகஸ்ட் 31, 2025 படி மொத்தம் 19,227 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.42 இருக்குது. பொதுவாக நம்ம டைரக்ட் ஃபண்டில் ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுக்கணும். அதில் தான் அதிக வருமானம் கிடைக்கும். ரெகுலர் உங்களுக்கு மார்க்கெட்டில் நாலேஜே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெகுலரை தேர்ந்தெடுக்கிறதா நல்லது. பொதுவாக பெரும்பாலும் டைரக்ட் ஃபண்டை தேர்ந்தெடுத்திங்கன்னா அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபண்டு 2021 10 ரூபாயில் இருந்திருக்கு. NAV தொடங்கியிருக்காங்க. இது செப்டம்பர் 2024 21 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் டபுள் ஆகிருக்கு. அப்புறம் 2025 மார்ச்சில் நல்லா இறங்கி NAV 16 ரூபா 70 பைசா வரைக்கும் போயிருக்கு மார்ச்சில். இப்போ 20 ரூபா 52 பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்க கேட்ட கேள்வியை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது ஹோல்டு பண்ணுற நிறுவனங்கள்லாம் பார்ப்போம். மாருதி சுஜுகி, SBI, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், ரேடிகோ கெய்டான், ITC, பூனவாலா, அப்புறம் எட்டர்னல், இந்த கம்பெனிலாம் இவங்க ஹோல்டு பண்ணுறாங்க. இதில் நல்ல நிறுவனங்கள் தான் இருக்குது பெரும்பாலும். இதில் நம்ம இவங்க கேட்ட கேள்வி எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. எஸ்ஐபியை பொறுத்தவரை எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போ தொடங்குறதுங்கிறதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம பாட்டுக்கு வாங்கிக்கிட்டே இருக்கிறதுல எந்த பலனும் இல்லை. இது என்னுடைய ஆலோசனை. பணத்தை நீங்கள் லிக்விட் பீஸில் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு லிக்விட் பீஸ் 1000 ரூபா வரும். உங்கள் பணமும் பாதுகாப்பாக இருக்கும். அதில் கொஞ்சம் வருமானமும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். பணம் கிடைக்கிறப்போ எனக்கு மாதம் தான் பணம் கிடைக்கும், எனக்கு வாரம் தான் பணம் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் லிக்விட் பீஸில் சேர்த்துக்கிட்டே வரலாம். ஒரு பீஸ் 1000 ரூபா மணிக்கு வாங்கிக்கிட்டே வரலாம். நம்ம லிக்விட் பீஸ் பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டே இருந்துட்டு உங்களுக்கு பங்கு விலை எப்போ குறைவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் பல்காக மொத்தமாக வாங்கிட்டு வெளியே வந்தோன்னா, அதான் நான் பங்கை சொல்லலை, மியூச்சுவல் ஃபண்டை சொல்கிறேன். வாங்கிட்டு வெளியே விட்டுறணும். அதோட அடுத்து பணத்தை சேர்த்து அடுத்த மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கணும். இதில் வாங்கிட்டு அதை விட்டுறணும். இது ஏறிறதோ இறங்குதோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அது போக இது வாங்கின பிறகு திரும்ப இறங்கினா திரும்ப சேர்த்து வச்சு திரும்ப ஒருக்கா இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் எஸ்ஐபி பண்ணணும். அதாவது இப்போ இருக்க சூழ்நிலையில் நீங்கள் வாங்குறது கொஞ்சம் விலை கூட தான். அது அதிகபட்ச விலையில் இருக்குது. ரெக்கார்டு ஹையில் தான் இருக்குது. 20 ரூபா 50 காசு இருக்குது. 19 ரூபா 50 காசுக்கு போனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு நியாயமான விலையாக இருக்கும். அதை விட இறங்கினா இன்னும் கன்சிடர் பண்ணணும். இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப உச்ச விலையில் இருக்குது. இறங்கத்தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது போக இது அப்படி இறங்க வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் மற்ற ஃபண்டுகளையும் நம்ம முயற்சி பண்ணலாம். இதை விட கம்மியான விலையிலையும் கிடைக்கும். அதனால் நான் பொதுவாக சொல்ல வர்றது என்னென்னா, எஸ்ஐபி இப்போ விலை குறையும் போது பல்காக வாங்கிடுங்க. வாங்கிக்கிட்டு அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். பணத்தை சேர்த்துக்கிட்டே வாங்க லிக்விட் ஃபண்டில். திரும்ப ஒரு வாய்ப்பு கிடச்சா திரும்ப ஒரு பல்காக வாங்குங்க. நீங்கள் மாதம் வாங்க போகிறத ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காவோ 4 மாதத்துக்கு ஒருக்காவோ வாங்குவீங்க. இதில் என்ன நான் சொல்கிறதுனா, கிட்டத்தட்ட இது மார்ச்சில் 16 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. அப்போ நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சுட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா 11 ரூபா 50 பைசாவுக்கு இந்த ஃபண்டை நீங்கள் வாங்கியிருக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட பெரிய ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அதனால தான் இப்போ நம்ம வாங்கினாலும் திரும்ப இது 20 ரூபாய்க்கோ 19 ரூபா 18 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட விலை அந்த 20 ரூபாயிலே தான் இருக்கும். பெருசாக உங்களுக்கு ஒரு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா எனக்கு தெரியல. அதனால் 19.50க்கு வந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இறங்க கன்சிடர் பண்ணுங்கள். பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே காத்துருங்க. கொக்கு மாதிரி காத்துருங்க. நல்ல மீன் வர்ற வரைக்கும். அந்த மாதிரி கிடைச்ச விலையிலலாம் வாங்க வேணாம். நம்ம ஒரு விலையை செலக்ட் பண்ணி அந்த விலைக்கு பக்கத்தில் வர்றப்போ வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் இந்த எஸ்ஐபி. இந்த முறையில் செய்கிறது தான் சிறந்த முறையாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.